அதாவது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஸோ பலமுறை இவருடைய தவற நாம் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். பலர் சுட்டிக்காட்டினாங்க. சீக்கிரம் மனம் திரும்புங்க, உங்களுடைய மனைவியோடு கூட ஒப்புரவாகுங்க, உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. இந்த மாதிரி குத்தாட்டம் போடுறது, டான்ஸ் ஆடுறது, பப்புல ஆடுற மாதிரி புகை போட்டெல்லாம் ஆடி மக்களை கெடுக்கிறது, வசீகரமான உடல் நளினத்தின் மூலியமாக வாலிபர்களை வசியப்படுத்தி கிறிஸ்தவத்தை ஒரு மாதிரியான ஒரு கூத்தாக மாற்றக்கூடாது என்பதையெல்லாம் பலர் கண்டிச்சாங்க. ஏன் மூத்த ஊழியர்களுக்காக கண்டிச்சாங்க. அப்படிலாம் கண்டிக்கும் போது இவர் போடா பெட்டரு வெண்ண இப்படியெல்லாம் கடினமான வார்த்தைகளை சொல்லி சாடினதையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. தன்னை நீதிமானாக காண்பித்துக் கொள்ள ஆடியோவெல்லாம் வெளியிட்டாரு. ஆனா அந்த ஆடியோன்னு பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவோம் பாத்தீங்களா, தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி. தவளை என்ன செய்யுமா, தண்ணிக்குள்ள உட்காந்துக்கிட்டு மண்ணெல்லாம் மேல போட்டுக்கிட்டு அமைதியா தான் இருக்கும். பாம்பு வரும்போது எதுவுமே தெரியாது. ஆனா வாய் சும்மா இருக்காம கப்ப 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 கப்பன்னு கத்திக்கிட்டே கிடக்கும். அந்த வாய்ஸ் அப்படியே தொடர்ந்து பாம்பு லபக்குன்னு பிடிச்சிருமா. அதான் அந்த தவளையும் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஆடியோ வெளியிடுறேன், என்ன நான் நீதிமானாக காண்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிட்டு அவர் மேல வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் அது உண்மைதான் அப்படிங்கிறத அவர் வாயாலேயே ஒப்புக்கொள்ற மாதிரி அந்த ஆடியோ பதிவு எல்லாமே அமைஞ்சு போச்சு. மாதிரி மனைவிக்கு துரோகம் செய்யற விஷயத்தை எல்லாம், மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்குற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவல் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல வர்றாரு. ஸோ எவ்வளவு ஒரு கேவலமான காரியம் பாத்தீங்களா. சின்ன பிள்ளைகளை கூட விடல, அவங்க மேல என்ன செஞ்சிருக்கிறாரு, தவறான ரீதியில கையை வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவர் முகத்தரை கிழித்து எல்லாருக்கும் முன்பாக அசிங்கப்படுத்திட்டாரு. இன்னைக்கு ஒருவேளை அந்த பாவத்துல விழுந்தவங்க மீண்டும் கடவுள்கிட்ட ஒப்புரவாகி அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையா பயணம் செய்ய முடியும். ஆனா ஊழியனாக அதை செய்யக்கூடாது. ஆனா இந்த ஜான் ஜெபராஜனுடைய அந்த திமிரும் அந்த ஒரு பெருமையும் பாருங்க. சபையை நான் கட்ட போறேன், எனக்கு இத்தனை கோடி ரூபாய் தேவை, அதுக்காக நான் ஒரு கச்சேரி நடத்த போறேன், அதுக்காக நீங்க 5000 10,000 கொடுத்து இந்த கச்சேரியில கலந்து கொள்ளுங்க, நாங்க தொடர்ந்து நம்ம கோயம்புத்தூர்ல சபையை கட்டி எல்லாம் பண்ண போறோம்னு அந்த பாவத்துல இருந்துகிட்டு தன் மனைவியெல்லாம் பிரிந்து வேறொரு பெண்ணோடு கொடுத்த நடத்திக்கிட்டு, ஆனா தொடர்ந்து நான் ஊழியம் செய்வேன். ஏன்னா அதனால காசு ஆட்டை போட முடியும். ஏன்னா அவருக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களெல்லாம் தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அப்ப இந்த மாதிரி இறங்கணும்னு சொல்லிட்டு பணத்துக்காகவே ஊழியத்திலே இறங்க அவர் துடிக்கிறார். உண்மையான மனதிரும்புதல் இருந்துச்சுன்னா அவர் நிச்சயமாக மறுபடியும் ஊழியத்தில் இறங்கணும் அப்படின்னு போயிருக்க மாட்டார். எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறார். எந்த பாவத்தையும் தேவன் மன்னித்து தன்னுடைய பிள்ளையா மாற்றார், அதெல்லாம் வேற விஷயங்க. ஆனா ஊழியம் செய்யணும்னா இன்னார் தான் ஊழியம் செய்யணும்னு வசனம் சொல்லுது. ஒரே மனைவியுடனா இருக்கணும், குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்கணும், இவன் தான் ஊழியக்காரனா இருக்கணும். அப்படி குற்றஞ்சாட்டப்பட்டவனா மாறி மனைவியை தள்ளிவிட்டு வேற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஊழியத்தை விட்டு போயிடணும். அப்ப தொடர்ந்து நான் ஊழியம் தான் செய்வேன், எல்லாம் வருவேன் அப்படின்னு இவர் வரிஞ்சுக்கிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு கர்த்தர் கொண்டு எல்லாரும் முன்னாலும் முகத்திரையை கிழிச்சு அசிங்கப்படுத்தி விட்டார்.